இந்த பூமியில நீங்க வாழுகிற ரட்சிக்கப்பட்ட நீங்க இப்படி வாழ்ந்து இப்படி செஞ்சு பாருங்க. நான் சொல்லுகிறேன், ஒரு வினாடி கூட கர்த்தர் உங்களை எந்த இடத்துலயும் வெட்கப்பட விட மாட்டார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதுக்கு வந்தாரு சொல்லுங்க? சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானம் கொடுக்க, பயந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு சமாதானம் கொடுக்க. ஆமே, பயந்து வாழ்றாங்க இன்னைக்கு நிறைய மக்களுக்கு. பயத்துல ஏதோ ஒரு விதத்துல பயந்து இருக்கிறோம், பயப்படுகிறோம். பய ஆவி நம்மளை தொத்தி கொள்ளுகிறது. பய ஆவியில நம்ம வாழுகிறோம். இப்படி பய ஆவியில வாழுகிற பயத்துல இருக்கிற நமக்கு தேவன் நம்ம நடுவில் நின்று என்ன பண்ணுகிறார்? நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நமக்கு சமாதானம் தருகிறார். சொல்லுங்க, தேவன் உங்களுக்கு சமாதானம் தருகிறார். ஆகையினால்தான் ஆலயம் ரொம்ப அவசியம். ஆலயத்துக்கு போவதை விரும்பணும், ஆலயத்துக்கு இன்னொருத்தரை கூட்டி வருவதை விரும்பணும். மறுபட்டணத்தார, இந்த உலகத்தில் இருக்கிற மறுபட்டணத்தாருன்னா பரலோகவாசி இல்லை. அவங்க பரலோகத்தை அறியாதவங்க, பரலோக ருசி முன் ருசி பார்க்காதவங்க. அதனால அந்த பட்டணத்தார என்ன பண்ணணும்? நீங்க அழைத்து கொண்டு வந்து இந்த பட்டணத்தாரோட என்ன பண்ணணும்? சேர்க்கணும். ஆமே, அதுக்கு அவங்கள கூட்டிட்டு வரணும், அவங்ககிட்ட பேசணும், அவங்ககிட்ட வந்து என்ன பண்ணணும்? நம்ம நேரத்தை செலவு பண்ணணும். நேரத்தை அவங்க இடத்துல போய் என்ன பண்ணணும்? இதெல்லாம் இப்படிலாம் நீங்க செஞ்சு பாருங்களேன். இந்த பூமியில நீங்க வாழுகிற ரட்சிக்கப்பட்ட நீங்க இப்படி வாழ்ந்து இப்படி செஞ்சு பாருங்க. நான் சொல்லுகிறேன், ஒரு வினாடி கூட கர்த்தர் உங்களை எந்த இடத்துலயும் வெட்கப்பட விட மாட்டார். கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ மறுபட்டணத்துல இருக்கிற அந்த அழிவுல இருக்கிற, இந்த சாபத்துல இருக்கிற, பாவத்துல இருக்கிற, தரித்திரத்துல இருக்கிற, கடன் பிரச்சனையில இருக்கிற, வாழ்க்கையில வாழுவதற்கு வழி தெரியாம திகைத்து போய் அப்படியே இருளில மூழ்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த பட்டணத்தாருக்கு இல்ல, உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கிறது, உங்களுக்கு கடவுள் ஒரு அற்புதமான வழியை வச்சிருக்கிறாரு. நீங்க சாகும்படி அல்ல, வாழும்படி கடவுள் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. வாங்க, அதுக்கு ஒரு இடம் இருக்கிறது, அங்க போவோம். நிச்சயமா உங்களுக்கு ஆன பிரச்சனைக்கு பதில் அங்க இருக்கிறது என்று அவர்கள் அழைத்து வந்தா, உங்களை எந்த இடத்துலயும் கர்த்தர் என்ன பண்ண விட மாட்டாரு? தலை குனிஞ்சு நிற்க விட மாட்டாரு. ஏன்னா இன்னொருத்தர் நீங்க விடுதலை ஆக்கி இருக்கிறீங்க. ஆமே,